பேரவைத் தலைவர் அவர்களே, இன்று சட்டமன்றத்தில் பேசிய தாவேகாவின் வேலூர் இப்ராஹிமாக இருக்கக்கூடிய முஸ்தபா அவர்களும், தாவேகாவினுடைய வேலூர் இப்ராஹிம்மியாக இருக்கக்கூடிய தாகிரா அவர்களும் ஆர்எஸ்எஸ் பார்ப்பனியம் கக்கி வச்சதை அப்படியே எடுத்து வந்து சட்டமன்றத்தில் இன்றைக்கி முன்மொழிஞ்சிருக்கிறாங்க. அது திமுக இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள் என்று சொன்னது, அதற்கான ஆதாரம் என்னிடம் இருக்கிறது அப்படின்னு தாவேகாவினுடைய வேலூர் இப்ராஹிம் முஸ்தபா அவர்களும் அந்த இப்ராஹிம்மி தாகிரா அவர்களும் ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறாங்க. அது எந்த வருடம், எந்த தேதியில், எந்த மாதத்தில், யாரால் பேசப்பட்டது, எந்த சட்டமன்றத்தில், யார் என்ன முன்மொழிஞ்சாங்க, அந்த கவன ஈர்ப்பு தீர்மானமா அல்லது எதுவும் விவாதமா, எதன் பொருட்டு அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டது, திமுக மட்டும்தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துச்சா அப்படின்னாக்கா இல்லை, திமுகவும் பயன்படுத்தியது. அப்போ திமுக மட்டும்தான் பயன்படுத்துச்சா, திமுகவோட சேர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சியும் இதே வார்த்தையை பயன்படுத்தியிருக்கு. அதாவது இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள், இஸ்லாமிய தீவிரவாதம், முஸ்லீம் தீவிரவாதம் என்கிற வார்த்தையை திமுகவோட சேர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சியும் பயன்படுத்தியிருக்கு. அப்போ கூட்டணியில் இருக்கிற, அதாவது நம்ம வேலூர் இப்ராஹிம் தாவேகா வேலூர் இப்ராஹிமாக இருக்கக்கூடிய முஸ்தபா அவர்களும் இப்ராஹிம்மியாக இருக்கக்கூடிய அந்த தாகிரா அவர்களும் நாளைக்கு நடக்கிற சட்டமன்றத்தில் பாருங்க, திமுக மட்டும் சொல்லலை, கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்களும் அன்றைய சட்டமன்றத்தில் அதே விவாதத்தில் இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதனால உண்மையிலேயே மாணவக்கம் சூடு சொரணை இருந்தாக்கா அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் எங்கள் கூட்டணி விட்டு வெளியேற வேண்டும், அது எப்படி இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள்னு சொல்லிட்டு எங்கள் கூட்டணிக்குள்ளே வருவாங்களா, இதை எங்களுடைய தலைவர் அனுமதிப்பாரா அப்படின்னு நாளைக்கு இப்படி கையை உயர்த்தி பேசுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதனால் அந்த வார்த்தையை யாராவது பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத, அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்குது. அன்னைக்கு கலைஞர் என்ன சொன்னார், அப்புறம் இவர் அழகிரி, நம்ம காங்கிரஸ் கட்சியினுடைய அழகிரி இருக்கார்ல, அவர் கேஎஸ் அழகிரி, அவர் அன்னைக்கு என்ன சொன்னார், அப்புறம் நம்ம இவர் இருக்கார் பாருங்க, டாக்டர் கிருஷ்ணசாமி இருக்கார்ல, அவர் அன்னைக்கு என்ன சொன்னார் போன்ற பல தகவல்களை ஆதாரங்களுடன் நின்று நான் எடுத்து வந்திருக்கிறேன். அன்னைக்கு சட்டமன்றத்தில் நடந்த முழு விவாதத்தையும் படிச்சுட்டு குறிப்புகளோடு வந்திருக்கிறேன், ஆதாரத்தோட முழுமையாக இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்ப்போம். இது போன்ற சட்டமன்ற குறிப்புகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா அது நீங்கள் tnlas.digital.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்குது. நான் இந்த கரெக்டாக இந்த எக்ஸாக்ட் லிங்க் இருக்குல்ல, அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணுறேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அந்த பிடிஎஃப் வந்துடும். அந்த பிடிஎஃப்பில் நீங்கள் படிக்க வேண்டிய பக்கங்கள் 182லிருந்து 203 வரைக்கும் நீங்கள் படிக்க வேண்டிய பக்கங்கள். 182 தான் அந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்படுது. அந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்ததில் பல பேர் பேசியிருக்கிறாங்க. டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் பேசியிருக்கிறாரு, அப்புறம் பிஜேபிக்காரர் ஒருத்தர் பேசியிருக்கிறாரு, அப்புறம் திருநாவுக்கரசு அவர்கள் பேசியிருக்கிறாங்க, அப்புறம் திமுகவை சேர்ந்த கலைஞர் அவர்கள் பேசியிருக்கிறாரு, அப்புறம் இன்னும் சில பேரும் பிஜேபியை சார்ந்த தமிழ்நாட்டினுடைய முதல் பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னு கேட்டால் ஹெச் ராஜான்னு பல பேர் சொல்லுவாங்க. ஏன்னா பாருங்கள், திமுகவோட பிஜேபி கூட்டணியில் இருக்கும்பொழுது ஹெச் ராஜாவுக்கு சீட்டு கொடுத்து முதல்ல பிஜேபியை சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்று தமிழ்நாட்டுக்குள்ளே பிஜேபியை கையை பிடிச்சி கூட்டு வந்ததே திமுக தான் அப்படின்னு பல பேர் போய் சொல்லிட்டு இருக்காங்க. இது கிடையவே கிடையாது. தமிழ்நாட்டினுடைய முதல் பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை தென்னிந்தியாவினுடைய முதல் பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னா வேலாயுதம் அப்படின்னு வேலாயுதம் அவர் தான். அவர் இந்த பத்மநாதபுரமில் நின்று கன்னியாகுமரி போங்க, பத்மநாதபுரமில் நின்று ஒண்டியாக எந்த கூட்டணியும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் நின்று அவர் ஜெயிச்சு வந்திருக்கிறாரு. அதனால் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தென்னிந்தியாவினுடைய முதல் பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர் யாருனாக்கா வேலாயுதம். அது வந்து தனிப்பட்ட முறையில் வந்தார் அப்படிங்கிற தகவலும் இன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சு. அதில் பல தகவல்கள் இருக்குது. அதில் 182லேருந்து 203 வரைக்கும் படிச்சிங்கனாக்கா அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் எதுக்கு கொண்டு வந்தாங்க, அதில் ஆலடி அருணா அவர்கள் அன்றைக்கு சட்டத்துறை அமைச்சராக இருந்த ஆலடி அருணா அவர்கள் என்ன பேசினார், இந்த வார்த்தை எதற்காக பயன்படுத்தினார் அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரிஞ்சிடும். இதில் 182ல் அந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் எதற்காக கொண்டு வரப்பட்டது, அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்துடைய பெயர் என்ன அப்படின்னா 182 எங்கே 182ல் என்ன கவன ஈர்ப்பு தீர்மானம்னா, அதாவது அன்றைய காலகட்டங்களில் சிறைக்குள்ளே நிறைய சண்டைகள் நடந்துச்சு. அந்த தீர்மானம் பேர் வந்து சிறப்பு கவன ஈர்ப்பு நம்பர் 6ன்னு போட்டிருக்கும் 182வது பக்கம். தீவிரவாதிகளுக்கும் சிறை காவலர்களுக்கும் இடையே சிறைச்சாலைகளில் ஏற்பட்ட மோதல். ஸோ இதுதான் அப்போ கொண்டு வரப்பட்ட கவன ஈர்ப்பு. இந்த கவன ஈர்ப்பை ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அந்த 1999 பார்த்தீங்கன்னாக்கா அதையொட்டி தான் வந்து அந்த கோவை குண்டுவெடிப்பு இந்த சம்பவங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வேறு சில இடங்களும் சில குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நடக்குது. அப்போ அதில் கைது செய்யப்படுறாங்க நிறைய பேர், 300க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்படுறாங்க. அவங்க எல்லாரையும் கோவை சிறையில், அப்புறம் திருச்சி சிறையில், வேலூர் சிறையில், சென்னை மத்திய சிறையில், இப்படி பல சிறைகளில் வந்து அவங்களை அடைச்சி வச்சுருக்காங்க. அப்போ அதில் கைது செய்யப்பட்ட அந்த சிறை கைதிகள் இருக்காங்க இல்லையா,
அந்த சிறை கைதிகள் வந்து குண்டுவெடிப்பு அப்படிங்கிறது தீவிரவாத செயல். அது யார் செஞ்சாலுமே தீவிரவாத செயல் தான். அவன் எந்த சாதியை சேர்ந்தவனாக இருந்தாலும், எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும், எந்த மொழியை பேசுகிறவனாக இருந்தாலும் அவன் தீவிரவாதி தான். அப்படியாப்பட்ட தீவிரவாத சம்பவங்களில் ஈடுபட்டவங்களை கைது பண்ணதில் 303 பேர் கைது பண்ணாங்க. அப்போ பல சிறைகளில் போடும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த சிறைக்குள்ளேயும் அதே தீவிரவாத செயலை செய்கிறதுக்கு முற்படுறாங்க. அப்போ என்னன்னாக்கா அதில் நிறைய நியூஸ் வருது, அதில் வெளியில் எஃப்ஐஆரும் ஆகுது. அப்போ உள்ள சிறை அந்த சிறை அதிகாரிகள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள, அப்புறம் உள்ள சிறை காவலர்களை, ஜெயில் சூப்பர்டென்ட் இருப்பார்ல அவரையும் அவங்கள அடித்தது, தாக்குனது. அப்புறம் உள்ள செக்கிங்கு போகும் பொழுது அவங்கக்கிட்ட கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள், பணங்கள், அப்புறம் நிறைய வேறு சில பொருட்கள், இதெல்லாம் ஏன்னா போதைப் பொருள் இந்த மாதிரியான பொருட்களோ வெடிபொருட்களோ எதுவும் கைப்பற்றப்படலை அப்படிங்கிறத ஆளுடைய அருணா அவர்கள் இதில் குறிப்பிட்டிருக்காரு. மற்றபடி ஆயுதங்களாக நிறைய சிக்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த சிறை சூப்பரண்டாக, அந்த ஜெயில் சூப்பரண்டாக இருக்கட்டும், சிறை காவலர்கள், சிறை அதிகாரிகளாக இருக்கட்டும், அந்த குறிப்பிட்ட செல்லில் அவங்களை அடைச்சிருப்பாங்க இல்லையா, அந்த செல்லில் இவங்க அடிக்கடி செக்கிங்க்கு போவாங்க. ஏன்னாக்கா அவங்ககிட்ட ஏதாவது ஆயுதம் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது, வெளியிலேருந்து கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க யாராவது அப்படிங்கிறதுக்காக அப்பப்போ அவங்க செக் பண்ண போவாங்க. அதை பயன்படுத்தி தப்பிக்கக்கூடும், அல்லது சிறைக்குள்ளேயே ஒரு கலவரத்தை அவங்க செய்யக்கூடும். அந்த கலவரத்தை பயன்படுத்தி அவங்க எந்த தப்பிக்கிறதுக்கான வேலையை பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக அப்பப்போ அவங்க செக்கிங்க்கு போவாங்க. அப்போ செக்கிங்கு போகும்பொழுது யார் செக் பண்ண போகிறாங்களோ அவங்கள மிரட்டுறது, அவங்கள உயிருக்கு அச்சுறுத்தல் கொடுப்பது, அவங்கள அடிக்கிறது, தாக்குறது, கொலை செய்ய முயற்சி செய்கிறது. அப்புறம் செக்கிங்கில் இதே மாதிரியான சில பொருட்கள், அந்த அலுமினிய தட்டை வந்து அப்படி சுருட்டி ஆயுதமாக வச்சுருக்கிறது. அப்புறம் அங்கே உள்ள ஸ்க்ரூ டிரைவர், அதுவும் ஆயுதமாக பயன்படுத்துவாங்க இல்லையா, அப்போ யாரு கையிலையும் இருக்காது, ஸ்க்ரூ டிரைவர் அவங்கக்கிட்ட இருக்கும். அப்புறம் சில பட்டா கத்திகள், இந்த மாதிரியான சில கொலை கருவிகள், கொலை செய்யக்கூடிய கருவிகள், அது ஆயுதங்கள், அதெல்லாம் அவங்கள்ட்ட கைப்பற்றியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிறை அதிகாரிகள், சிறை காவலர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த அதிகாரிகள் காவலருடைய வீடுகள் உள்ளே இருக்கும்ல, அவங்க வீட்டை இந்த உள்ளே இருக்கிற தீவிரவாதிகளோட சம்மந்தப்பட்டவங்க வெளியில் வந்து அந்த வீட்டை கண்காணிக்கிறது, அதை ஃபோட்டோ எடுக்கிறது, அதை சுற்றி வந்து ஆட்களை போட்டு கண்காணிச்சுட்டே இருக்கிறது, அந்த குழந்தைகள் வெளில போகும்போது ஃபாலோ பண்ணுறது, அவங்க வீட்டில் பெண்கள் யாராவது வெளில போனாங்கன்னா ஃபாலோ பண்ணுறது, இப்படி அச்சுறுத்தல் தரக்கூடிய வேலையை பார்க்குறது, அதை வச்சுக்கிட்டு உள்ளே மிரட்டுறது. நீ ஏதாவது என்னை செஞ்சின்னா, எனக்கு உதவி செய்யணும், எனக்கு உதவி செய்யலைனாக்கா பாரு, நேற்று உன் வீட்டுக்கு ஆள் வந்துச்சுல்ல, நான் வந்து உங்கள் வீட்டில் உள்ளவங்கள மர்கையை பண்ணுருவேன். இந்த மாதிரி மிரட்டல்கள் இது எல்லாமே பதிவாயிருக்கு, அதை அவங்க படிச்சிருக்காங்க. அப்போ இப்படியாப்பட்ட சம்பவங்கள் நடக்கும்பொழுது தான் இதை வெளியில் செய்தியுமாகுது. எப்படி வெளியில் செய்தியாகுது, சிறைக்குள்ளே நடக்கிறது அப்படின்னா, சிறைக்குள்ளே நடக்கும் பொழுது சிறை காவலர்களை தாக்கும் பொழுது அவங்க காவலர்களாக இருந்தாலும் அவங்களும் புகார் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வரணும். அப்போ ஒரு சிறையில் அந்த மாதிரி சம்பவம் நடக்குதுனாக்கா, அந்த சிறை எந்த பகுதியில் இருக்கோ அந்த பகுதிக்கு உட்பட்ட வெளியில் உள்ள காவல் நிலையத்தில் போயிட்டு சிறை அதிகாரியாக இருக்கட்டும், சூப்பரண்ட் ஆஃப் போலீஸாகவே இருந்தாலும், ஜெயில் சூப்பரண்டாக இருந்தாலும் அங்கே போய் ஒரு புகார் கொடுக்கணும். புகார் கொடுத்து உரிய ஆதாரங்களோட எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணணும். அப்படியாக அந்த சிறை எந்த பகுதியில் இருக்கோ அங்கே பகுதியில் உள்ள அந்த காவல் நிலையங்களில் நிறைய புகார்கள் இந்த மாதிரி பதிவாக இருக்குது. அடித்தது, கொலை முயற்சி செஞ்சது, ரொம்ப தப்பாக பேசுனது, வேலையை செய்ய விடாமல் தடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ரேஸ்கோர்ஸ், கோயம்புத்தூர் ரேஸ்கோர்ஸ் உள்ள போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும், இங்கே சென்னைக்குள்ள மத்திய சிறை உட்பட்ட சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும், இன்னும் வேறு சில போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும், அதேமாதிரி திருச்சி அங்கேயா இருக்கட்டும், வேலூராக இருக்கட்டும், இப்படி எல்லா மத்திய சிறைகள்லையும், பெரிய பெரிய சிறைகள்லையும் அங்கங்கே உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் அது பதிவாக இருக்குது. ஸோ இதை ஒட்டி தான் இந்த கவன ஈர்ப்பை கொண்டு வருது. நீங்கள் இந்த வீடியோ முழுசாக பார்த்தா தான் உங்களுக்கு தகவல் தெரியும். உங்களுக்கு படிக்கிறது நேரம் இருக்காதுல்ல, அதுதான் நான் இருக்கேன். அதனால் இதன் காரணமாகத்தான் அந்த கவன ஈர்ப்பை, சிறப்பு கவன ஈர்ப்பை கொண்டு வர்றாங்க. இந்த சிறப்பு கவன ஈர்ப்பை கொண்டு வந்தது யார் அப்படின்னா திரு சி ஞானசேகரன். திரு சி ஞானசேகரன் இவர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர். அப்புறம் திரு கே சுப்பராயன், இவர் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர். அப்புறம் திரு ஆர் ராஜேந்திரன் என்கிற தீரன், அவர் வந்து அதிமுகவில் இருந்திருக்கிறாரு, பாட்டாளி மக்கள் கட்சியிலையும் இருந்திருக்கிறாரு. அவர் இப்போ சொல்லும் பொழுது அதிமுகவில் இருந்திருக்கிறார், ராஜேந்திரன் என்கிற தீரன். அப்புறம் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள், கிருஷ்ணசாமி யாருன்னு தெரியும். திரு எஸ் திருநாவுக்கரசு அப்போ அதிமுகவில் இருந்தார் அவர். அப்புறம் டாக்டர் இஎஸ்எஸ் ராமன் அப்படிங்கிற ஒருத்தர். அப்புறம் திரு ஐ கணேசன், திரு சி வேலாயுதன். இந்த சி வேலாயுதன் தான் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் தென்னிந்தியாவுடைய முதல் சட்டமன்ற பாஜக உறுப்பினர் இவர் தான். இவங்கெல்லாம் கவன ஈர்ப்பை கொண்டு வர்றாங்க. இந்த கவன ஈர்ப்பை கொண்டு வரும் பொழுது தான் இந்த சம்பாஷணைகள் நடைபெறுது. இப்போ சட்டமன்றத்தில் அந்த தாவேகாவினுடைய வேலூர் இப்ராஹிமாக இருக்கக்கூடியவரும் வேலூர் இப்ராஹிம்மியாக இருக்கக்கூடிய இந்த தாகிரா அவர்கள் எழுப்பின கேள்வி இருக்குல்ல, இந்த கேள்வியை அன்னைக்கே சட்டமன்றத்தில் எழுப்பியிருக்கிறாங்க பேசும் பொழுது. அதற்கு உரிய பதிலும் கொடுத்துருக்குறாங்க. அதனால் அன்னைக்கு என்ன கேள்வி எழுப்பப்பட்டு பதில் கொடுக்கப்பட்டுச்சோ அதே பதிலை தான் இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிறோம். அந்த ஏன் முஸ்தபாவை வந்து வேலூர் இப்ராஹிம் அப்படின்னு சொல்கிறேன்னா, தாவேக்கானோட வேலூர் இப்ராஹிம் ஏன் சொல்கிறேன்னா,
அவர் இதை அந்த ஒரு வார்த்தையை மட்டும் பிடிச்சிட்டு வந்து பேசக்கூடாது. இது இஸ்லாமிய மதத்திற்கு, இஸ்லாமிய மதத்தை சார்ந்த மக்களுக்கு அவர் செய்கிற துரோகம். அப்போ அந்த மக்களுக்கு வந்து ஏதோ ஒரு துரோகத்தை விளைச்சிட்டு தன்னுடைய சுயநலனுக்காக ஒரு பொய்யை சொல்கிறாரு அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ அந்த இஸ்லாமிய மக்களுக்கான ரெப்ரசன்டேஷன் சொல்கிறாருல்ல, அந்த ரெப்ரசன்டேஷன் சொல்கிறதுக்கான எந்த ஒரு அருகதையும் அவருக்கு கிடையாது. உண்மையிலே ரெப்ரசன்டேஷன்லாம் ஃபுல்லாக படிச்சுட்டு அவர் வந்து பேசியிருக்கணும். அப்போ அவர் உண்மையிலே ஃபுல்லாக படிக்கலை, ஃபுல்லாக படிக்காமல் இதுக்கு வந்து பேசினார். அப்படி இல்லை, ஃபுல்லாக படிச்சுட்டு வந்து பேசினார்னா பொய் சொல்கிறாரு. அப்போ ஏன் பொய் சொல்கிறாரு? ரெண்டில் எதுவாக இருந்தாலும் சுயநலம் மட்டும்தான் காரணம். அதனால் இப்போ அவர் கேட்ட கேள்வி இருக்குல்ல, அதையொட்டியே சொல்கிறேன். அன்னைக்கு கே சுப்பராயன் என்கிற கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த சிபிஐயை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் இன்னைக்கு அவர் எம்பியாக இருக்கிறார். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் நான் அப்படியே எக்ஸாக்டாக படிக்கிறேன். இது வந்து பேஜ் 184 கடைசி பேராவிலேருந்து ஆரம்பிக்குது. இத்தகைய தீவிரவாதத்தை வெறும் முஸ்லீம்கள் தீவிரவாதம், என்ன சொல்கிறாரு, முஸ்லீம்கள் தீவிரவாதம். இப்போ இந்த வார்த்தையை மட்டும் எடுத்துகிட்டு வந்து பாருங்க, சுப்பராயன் வந்து முஸ்லீம்கள் தீவிரவாதம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார் பாருங்க. அதனால் பேரவைத் தலைவர் அவர்களே, மரியாதைக்குரிய எங்களுடைய தலைவர் விஜய் அவர்களே, முதலமைச்சர் விஜய் அவர்களே, முஸ்லீம்கள் தீவிரவாதம் என்ற வார்த்தையை பயன்படுத்திய கம்யூனிஸ்ட் கட்சி அவர் இன்னைக்கு எம்பியாகவும் இருக்கிறார். அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை தான் நம்ம கூட்டணியில் வச்சிருக்கணுமா? அப்போ முஸ்லீம்கள் அனைவரையும் வந்து தீவிரவாதிகள்னு சொல்றாரா? அப்போ இஸ்லாம் மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லாருமே தீவிரவாதிகள் என்று சொல்கிறாரா? இஸ்லாம் என்கிற மதத்தையே தீவிரவாத மதம் என்று சொல்லுகிறாரா? அப்போ ஆர்எஸ்எஸ் பிஜேபி சொல்லக்கூடிய அதே பொருள்படக்கூடிய வார்த்தையை எப்படி சுப்பராயன் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசியிருக்கலாம்? இந்த இருக்கு பாருங்க ஆதாரம், இந்த இருக்கு பாருங்க ஆதாரம் அப்படின்னு ஒரு காமிச்சிருக்கணுமா இல்லையா? இந்த இருக்கு பாருங்க வார்த்தை இருக்கு பாருங்க, முஸ்லீம்கள் தீவிரவாதம் என்கிற வார்த்தை இருக்கு ஒரு பயன்படுத்தினதில்லை. அப்போ இதை மட்டும் கட் பண்ணி கொண்டாந்து காமிச்சோம்னா, ஆமாம் முஸ்லீம்கள் தீவிரவாதம் என்கிற வார்த்தையை சுப்பராயன் பயன்படுத்தியிருக்கிறாருன்னா நாமளும் சொல்லுவோம். ஆனால் அது முழுசாக படித்து பார்த்தா தான் அவர் என்ன சொல்ல வராருங்கிறது நமக்கு புரியும். அப்படி தான் நான் என்ன சொல்கிறாங்க, 182லேருந்து 203 வரைக்கும் ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்க நம்ம விவாதம் பண்ணலாம். அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இத்தகைய தீவிரவாதத்தை வெறும் முஸ்லிம்கள் தீவிரவாதம் என்று மட்டும் ஒரு குறிப்பிட்ட எல்லை போட்டு பரிசீலித்து விடக்கூடாது. இந்த தீவிரவாதத்தை பற்றி முன்னரும் சொல்லியிருக்கிறேன், இப்போதும் சொல்கிறேன். தீவிரவாதத்தை தோற்றுவித்தது இந்து தீவிரவாதம் தான். எப்படி சொல்றாரு? தீவிரவாதத்தை தோற்றுவித்ததே இந்து தீவிரவாதம் தான் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்போ நீங்கள் பின்னாடி என்ன பேசியிருக்கிறாரு, இதுக்கு முன்னாடி என்ன பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறது எதுவுமே இல்லாமல் வெறுமனே இந்த பேஜ் மட்டும் கொண்டு போய் அந்த முஸ்லீம்கள் தீவிரவாதம்ங்கிறத பாக்ஸ் போட்டு அண்டர்லைன் பண்ணி கொண்டு போய் காமிச்சா, ஆமாம் சுப்பராயன் வந்து முஸ்லீம்கள் தீவிரவாதம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாரு. அப்போ இவர் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர். அப்போ இவர் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறது இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி. அப்போ இஸ்லாமியர்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்குற தாவேக்காக்குள்ள கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்ன வேலைன்னு போர்க்கடியை கண்டிப்பாக தூக்கிருக்கணுமா இல்லையா? இப்போ பின்னாடி படிக்கும் போது தான் தெரியுது அவர் அதை சொல்ல வரல. அப்போ முஸ்லீம்கள் தீவிரவாதம் என்கிற ஒரு சொற்றொடர் கொண்டு வராங்களா, அது காரணமே யாருனாக்கா இந்துக்கள் தீவிரவாதம் தான் இஸ்லாம் தீவிரவாதம் என்கிற ஒரு பதத்தையே ஏற்படுத்துது அப்படின்னு சொல்ல வர்றாரு. தமிழ்நாட்டில் இந்து தீவிரவாதம் தமிழ்நாட்டில் இஸ்லாமிய தரப்பினை ஆத்திரமூட்டுகின்ற அப்படின்னு சொல்லும் பொழுது அப்துல் நாசர் அப்படின்னு ஒரு எம்எல்ஏ இருந்தார். அவர் அப்போ குறிக்கிறார், ஒரு இஸ்லாமிய கட்சின்னு வச்சுங்களேன், அவர் குறிக்கிறார், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இங்கே தீவிரவாதத்தை குறிப்பிடும் பொழுது முஸ்லீம் தீவிரவாதிகள் என்று குறிப்பிடுகிறார்கள். தீவிரவாதிகள் என்ற அளவிலேயே குறிப்பிடும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு கேட்குற அதே கேள்வியை ஐயா அப்துல் நாசர் அவர்கள் அன்னைக்கு கேட்டிருக்காரு, சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் முஸ்லீம் தீவிரவாதிகள் என்ற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க, தீவிரவாதிகள் என்ற வார்த்தையை பயன்படுத்திக்கணும். ஆனால் அவர் அதுக்கப்புறம் சொல்கிறார் பாருங்க, தலைவர் அவர்களே, பொதுவாக ஒரு விஷயத்தை முழுமையாக கேட்டுவிட்டு பதிலளிப்பது தான் பொருத்தமானதாக இருக்கும். இங்கே என்ன குறிப்பிடுகிறேன் என்றால், முஸ்லிம் தீவிரவாதிகள் என்று சுருக்கி குறிப்பிட்டு பேசிடுவது அவ்வளவு சரியானது அல்லன்னு நான் சொல்ல வர்றேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ முஸ்லிம் தீவிரவாதம் அப்படின்னு சுருக்கி சொல்லக்கூடாது அப்படின்னு தான் சொல்ல வர்றாரு. அதை பாதியிலே நிப்பாட்டினால தான் அப்துல் நாசர் அவர்களுக்கு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னே தெரியாமல் இன்றைய முஸ்தபா அவர்கள் மாதிரி அன்னைக்கு ஒரு பேச முற்படும் போல தான் முழுசாக கேளுங்கன்னு சுப்பராயன் அவர்கள் சொல்கிறார். அந்த தீவிரவாதம் தோன்றுவதற்கு தமிழ்நாட்டில் காரணமாக அமைந்தது இந்து தீவிரவாத அமைப்புகளின் ஆத்திரமூட்டுகிற நடவடிக்கைகள் தான் இன்றைக்கு அவை விஸ்வரூபம் எடுத்திருக்கின்றன. தமிழ்நாட்டில் சிறைச்சாலைகளுக்குள் நடைபெறுகிற இந்த பிரச்சனையை வெறும் சிறைச்சாலைகளுக்குள் நடைபெற்ற பிரச்சனையாக மட்டும் நான் பார்க்கவில்லை. அதான் மாண்புமிகு பேரவையில் குறிக்கிறாப்புல திரு வேலாயுதம். அப்போ வந்து வேலாயுதம் ஏந்திருக்கிறாப்புல, பிஜேபி வேலாயுதம் ஏந்திருக்கிறாப்புல. திரு வேலாயுதம் உட்காருங்கள், திரு அப்துல் நாசரே, திரு சுப்ராயன் பேசியதை சரியாக புரிந்து பேசவில்லை, திரு வேலாயுதன் புரிந்து கொண்டாரா என்று கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ வேலாயுதன் சொல்கிறாப்புல, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகத்தில் ஆரம்பம் முதலே பார்த்தோம் என்று சொன்னால் இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகும் கூட
இது போன்ற பிரச்சனைகளை முதலில் யார் தொடங்கியது என்பதை அரசாங்கம் கண்டறிய வேண்டும். அதனால்தான் கலைஞரிடம் பேசும்போதே நான் சொன்னேன், தமிழகத்தில் பயங்கரவாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது மாண்பு தலைவர் பேரவையில் குறுக்கிட்டு இல்லை உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்புறம் சுப்பராயன் வந்து எந்திரிச்சு பேசுகிறாப்புல, மாண்பு பேரவைத் தலைவர்களே, இந்தியாவில் பயங்கரவாதம் என்ன சொல்கிறார் பாருங்கள், இந்தியாவில் பயங்கரவாதம் பாரதிய ஜனசங் தோன்றியதிலிருந்து இருக்கிறது. அன்றைக்கு தொடங்கிய அந்த பிரச்சனை இன்றைய வரையிலேயே தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது. ஏன் இங்கே இதை குறிப்பிட விரும்புகிறேன் என்றால், தமிழ்நாட்டில் பலரும் சொல்கிறார்கள், அண்மையில் திருச்சியிலே நடந்த மாநாட்டில் கூட சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடக்கூடாது என்று தீர்மானம் போட்டிருக்கிறார்கள், கெட்டுவிட்டதாக தீர்மானம் போட்டிருக்கிறார்கள். அப்படியெல்லாம் தீர்மானம் போட்டிருக்கிறவர்கள் தான் சட்டம் ஒழுங்கு நிலைகுலைய காரணமாக இருந்திருக்கிறார்கள். பிஜேபிக்காரன் திருச்சியில் மாநாடு போட்டு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போச்சு அப்படின்னு ஒரு தீர்மானத்தை போடுறாங்க. அப்போ திமுக ஆட்சி. அப்போ அந்த சட்டம் ஒழுங்கு சீர்குலையறதுக்கு யார் காரணம்னா, அந்த தீர்மானம் யார் போட்டாங்களோ அவங்க தான் காரணம். இங்கே மட்டும் இல்லை, இந்தியாவினுடைய அமைதியே சட்டம் ஒழுங்கு சீர்குலைகிறதுக்கு அவங்க தான் காரணம்னு சொல்கிறார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் சிறைச்சாலைகளில் ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் கலகம் செய்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளிவருகின்றன என்றால், இந்த மாநில அரசு அவர்களை கைது செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏன் ஏற்பட்டது? அந்த இளைஞர்கள் தீவிரவாத செயலுக்கு இரையாக வேண்டிய நிர்பந்தத்தை உருவாக்கியது யார்? நான் வேணா திரும்ப அந்த வரையப்படுகிறேன். அந்த இளைஞர்கள் தீவிரவாத செயலுக்கு இரையாக வேண்டிய நிர்பந்தத்தை உருவாக்கியது யார்? இந்த இந்து தீவிரவாத அமைப்புகள் தான். இந்து தீவிரவாத அமைப்புகள் தான் இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்களை தீவிரவாத செயலை நோக்கி நகர்வதற்கு காரணமாக இருந்தது அப்படின்னு அவர் சொல்றார். அந்த மைனாரிட்டி மக்கள் இந்தியாவில் சுதந்திரமாக வாழ முடியாது என்கிற ஒரு விதமான அச்சத்தை ஏற்படுத்தியதால் வாழ்க்கையில் அச்சப்பட்டவர்கள் தவறான வழிமுறைக்கு போய்விட்டார்கள். அந்த வழிமுறை தவறு என்றாலும் கூட தவறான வழிமுறையை தேர்ந்தெடுக்க அவர்களை தூண்டியது இந்து தீவிரவாதம் என்பதை நான் வலுவான முறையில் குற்றம் சாட்ட விரும்புகிறேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஆரம்பத்துலேருந்து நம்ம பேசுகிறது இதுதான். ஆரம்பத்துலேருந்து பேசுகிறது இதுதான். பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஒரு லைன் எடுத்து பார்த்தீங்களா இந்த முஸ்லீம் பார்த்தீங்களா அங்கே என்ன பண்ணுறான் பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா என்ன பண்ணுறான் பாருங்கள், அங்கே பார்த்தீங்களா அவன் என்ன பண்ணுறான் பாருங்கள், பார்த்தீங்களா அவன்லாம் முஸ்லீமாக ஒன்றா இருக்கான் பாருங்கள். முஸ்லீம் கடையில் முஸ்லீம் போய் பொருள் வாங்குறான்னா நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னாக்கா ஹிந்து கடையில் ஹிந்துக்கள் போய் பொருள் வாங்கணும், முஸ்லீம் கடை நீங்கள் தவிர்க்கணும். பாருங்கள் அவன்லாம் ஒன்றா இருக்கான் பாருங்கள், முஸ்லீம் ஏரியாவில் முஸ்லீம் வீடுகள் மட்டும்தான் நிறையா இருக்கும், முஸ்லீம்கள்லாம் ஒன்றா இருக்கான் பாருங்கள், வாருங்கள் ஹிந்துக்களே நாமெல்லாம் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவெல்லாம் ஒன்று சேரும்போது இது ஒரு பெருங்கூட்டமாக ஆகும்போது அவங்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படும். இது பெருங்கூட்டமாகும்போது என்ன பண்ணுவானாக்கா அவர் கல்லை தூக்கி போடுவான், ஒரு விநாயகர் சிலையை அப்படியே தெருவுக்குள்ளே விட்டு மசூதி வழியாக்குள்ளே போகும்போது மசூதியில் ஒரு பன்னி தலையை வெட்டி உள்ளே போட்டு போயிட்டு இல்லைனாக்கா அவன் இருக்கிற ஏரியாவில் உள்ள வழிபாட்டு கோயிலில் ஒரு மாட்டுத்தலை வெட்டி போட்டு பாருங்க முஸ்லீம் வெட்டி போட்டான்னு சொல்லிட்டு ஒரு கலவரத்தை உண்டு பண்ணும். அப்போ இந்த பெருங்கூட்டத்தை அந்த சின்னதாக ஆர்கனைஸ் ஆகுறாங்கன்ற ஒரு பயத்தை காட்டி பெருங்கூட்டமாக திரட்டி அதை பாருங்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நான் தான் உங்களை காப்பாற்ற வந்திருக்க தேவதூதன் அப்படின்னு சொல்லி இவன் இந்த கலவரத்தை மூட்டி அதன் வழியாகத்தான் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பலை அவன் பெருக்கிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லைங்களா. அப்போ இதை பார்க்க அவங்களுக்கு அச்சமாகும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய அடையாளத்தை அப்போ தான் இறுக்கி பிடிப்பாங்க. அப்போ நாமளும் ஒன்றா இருக்கணும், இல்லைனாக்கா நம்மளை காலி பண்ணிடுவாங்க அப்படின்னா அவங்க அப்போ அது இல்லாமல் இருக்கணும்னா இங்கே ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் ஒன்றுபட்ட மக்களாக இருக்கணும். அதாவது அந்த சகோதரத்துவத்தோட அந்த மதச்சார்பின்மையோட அல்லது மத சார்புடைய எல்லாரும் ஒன்றா இருக்கிறதுக்கு என்ன பொருளோ அந்த வார்த்தையை போட்டுங்க. அப்போ எல்லாரும் மத சார்போட ஒற்றுமையாக ஒன்றாக ஒன்றுக்குள்ளே ஒன்றாக உள்நாக்கில் புண்ணாக தொச்சு தின்னும் பண்ணாக அப்படியாக நம்ம ஒன்றா இருந்த மட்டும்தான் இந்த மாதிரியான சூழல் வராது. பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு அதுதான் இடம் கொடுக்காது. அப்படியாப்பட்ட ஒரு ஆவணப்படத்தை தான் திருப்பரங்குன்ற ஃபைல்ஸ் அப்படிங்கிற பேரில் எடுத்தாப்புல நம்ம அறக்கழகம் தவமோ தமிழ்தாசன்கிற அவருடைய ஃப்ரெண்டை சொந்த கைகாசு போட்டு அவங்களே ப்ரொடக்ஷன் அவங்களே இயக்கி ரொம்ப அற்புதமான ஒரு டாக்குமெண்ட்ரி. அந்த டாக்குமெண்ட்ரி லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், முடிஞ்சால் போய் பாருங்கள். திமுக பீரியடில் வெளியிட்டோம், தாவேகா பீரியடில் அது வெளியிடக்கூடாது. அதாவது இந்த மதங்களுக்கிடையே எப்படி ஒற்றுமையாக இருக்கிறாங்க இந்து முஸ்லீம் அப்படிங்கிறது உணர்த்துறது தான் அந்த ஆவணப்படம். அது தமிழ்நாடு முழுக்க அந்த மாதிரி இடங்கள் எங்கெங்கே இருக்குது, அந்த மக்கள் எப்படி ஒன்றி வாழ்கிறாங்க ஒன்றாக வாழ்கிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த படம் பேச வருது. ஆனால் அந்த படத்தை தாவேகா ஆட்சியில் வெளியிடக்கூடாது என்று தடை விதிச்சிட்டாங்க. தடைனாக்கா அஃபிஷியல் தடை கிடையாது, போலீஸ் அனுப்பி எங்கெங்கெல்லாம் நம்ம வெளியிட போகிறோமோ அங்கெல்லாம் அனுப்பி நீங்கள் வெளியிடக்கூடாது, வெளியிட்டிங்கன்னா உங்கள் மேலே கேஸ் போடுவோன்ட்டு இந்த மத நல்லிணக்கத்தை மத ஒற்றுமையை பேசுகிற நம்ம மேலே கேஸ் போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்பா கேஸ் போடுறீங்கன்னா ஹிந்து முன்னணி இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தட்டி கேட்காத முஸ்தபா
இதை தட்டி கேட்காத தாகிரா எங்கே வந்து நிற்கிறாங்கன்னா, திமுக இஸ்லாமியர்களுக்கு எதிரி, திமுக பாருங்க முஸ்லீம் தீவிரவாதிகள்னு பேசிட்டாங்கன்னு அந்த அக்கா வந்து நிற்கிது. தாகிரா அக்காட்ட கேட்குறேன், ஏக்கா இவர் ஆதாரம் காமிச்சாரு, அதை நீங்கள் படிச்சிருக்கீங்களா? அது எத்தனாம் தேதி நடந்த சட்டமன்ற நிகழ்வுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? முதல்ல அந்த சட்டமன்ற நிகழ்வுடைய குறிப்புகள் உங்ககிட்ட இருக்கா? அந்த குறிப்புகளை முதல்ல டவுன்லோட் பண்ணி எடுக்க தெரியுமா உங்களுக்கு? எடுக்க தெரிஞ்சதுனாக்கா அந்த பக்கங்களை நீங்கள் வாசிச்சிருக்கீங்களா? வாசிச்சிங்கனாக்கா முழுமையாக வாசிச்சிங்களா? முழுமையாக வாசிச்சிங்கனாக்கா சீர்தூக்கி பார்த்தீங்களா? ஒரு இடமும் கிடையாது. அன்னைக்கு என்னங்க எழுதி கொடுத்ததா அவங்க எப்படி பிஜேபி ஒரு டூல் கிட் அனுப்புவாங்களோ அதே மாதிரி டிவிக்கு ஒரு டூல் கிட்ட டெய்லி அனுப்பும். இன்னைக்கு விவாதிக்க வேண்டியது 3 தமிழர்கள் படுகொலை, அப்புறம் பரந்தூர் விமான நிலையம், இதுதான் விவாதிக்க வேண்டிய முக்கியமான மேட்ரு. இதை டைவர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே முஸ்லீம்களுக்கு எதிரி திமுக அப்படின்னு இந்த 2 முஸ்லீம் விட்டு பேச வைக்கிறது. ஏன் வேற யாராவது பேசுங்க, வேற யாருக்குமே இந்த வரலாறு தெரியாதா? ஆதவர்ஜனாக தான் வரலாறை புட்டு புட்டு வைப்பாப்லையே. ஏன் ராஜ்மோகன் தான் வரலாறு நல்லா தெரியுமா, அவரை விட்டு பேச சொல்லுங்களேன். அப்போ முஸ்லீம்களை விட்டு முஸ்லீம்களுக்கு எதிரி திமுகன்னு போட்டோம்னாக்கா அப்போ அங்கேயே தம்முனன் சார் எந்திரிப்பார், அங்கே உள்ள ஐயா ஜிவாகர்லா எந்திரிப்பார், அப்புறம் அங்கேருந்து இந்த பக்கத்தில் ஒரு 4 பேர் வேற யாராவது எந்திரிக்கணும், அந்த பக்கம் 4 பேர் எந்திரிக்கணும், அப்புறம் சண்டையாக்கணும், அப்புறம் சந்தை கடையாக்கணும், அதை ஒட்டுமொத்தமாக க்ளோஸ் பண்ணணும். சட்டமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகள் எதுவுமே நடக்கக்கூடாது. இதுதான் அவங்களுடைய அஜெண்டா. இப்போ இதில் மேலும் ஐயா சுப்பராயன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இது ரொம்ப முக்கியமானதெல்லாம் முழுசாக படிக்கிறேன் நான். எனவே தமிழ்நாட்டு சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டிருக்கின்ற அந்த முஸ்லிம் இளைஞர்கள் வெறும் குற்ற நடவடிக்கைகளுக்கு உள்ளானவர்கள் என்று மட்டும் சுருக்கி நின்று தீர்வு காணக்கூடாது. இது ஒரு சமூக பிரச்சனை, சமூக ரீதியாக தீர்வு காண வேண்டும். நான் இன்னும் தெளிவாக குறிப்பிட விரும்பும்போது அவர்களின் பிரச்சனைகள் தான் என்ன என்பதை தெளிவாக கேட்டு ஆராய்ந்து அந்த பிரச்சனைகளுக்கு அரசியல் ரீதியாக தேர்வு அளிக்க முடியுமோ என்பதையும் முயற்சிக்க வேண்டும். அதே நேரத்தில் சிறைச்சாலைகளுக்குள் தீவிரவாதம் தோன்றாத அளவிற்கு தீவிர நடவடிக்கை எடுக்க மத்திய அரசு மாநில அரசு அணுகியிருக்கிறதா? காவல்துறையிலும் சிறைத்துறையிலும் சரி அதிகபட்சமான முறையில் விழிப்போடும் நவீன கண்காணிப்போடும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விளையாட சொல்கிறாப்புல. அடுத்து ஐ கணேசன் எதிர்க்கிறாப்புல. ஐ கணேசன் இதே தான் சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எஸ் திருநாவுக்கரசு அவரும் அதே தான் சொல்கிறாப்புல. அடுத்த பிஜேபிக்கார் வேலாயுதம் பேசுகிறாப்புல. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சிறைச்சாலைகளில் வேலூரில் மட்டுமல்ல இதுபோன்று பல சிறைச்சாலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அதை கவனமாக பார்த்து எப்படி சிறைச்சாலைகளுக்குள்ளே ஆயுதம் வந்தது என்பதை அறிய வேண்டும். ஏன்னா அது வந்து அந்த இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்கள் அந்த வெடிகுண்டு சம்பவத்தில் அவங்க கைதாகும் பொழுது அவங்கள தூக்கி உள்ளே வைக்கிறாங்க. அதில் சில பயங்கரவாத அமைப்பை சார்ந்தவர்களும் 260க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால தலைவன் அந்த ரூட் எடுத்து வேலாயுதம் அவர்கள் அதை கொண்டு வர்றாப்புல. அப்போ அவங்கள்ட்ட எப்படி ஆயுதம் வந்துச்சு, அப்போ அவங்களுக்கு பின்னாடி வேறு எதுவும் இருக்கா அப்படின்னு லைன் எடுக்கிறாப்புல. அதே போன்று குற்றவாளிகள் தண்டனை அனுபவிப்பதற்கும் திருந்துவதற்கும் வெளியில் உள்ளவர்களும் பயந்து இது போன்ற தவறுகள் செய்யாமல் இருப்பதற்காகவும் சிறை தண்டனை வழங்கப்படுகின்றது. ஆனால் சிறைச்சாலைக்குள்ளும் ஆயுதம் கொண்டு போக முடியும், வெளியில் எந்த அளவுக்கு நடக்கின்றமோ அந்த அளவுக்கு அநாகரிகமாக சிறைக்குள்ளேயும் நடந்து கொள்ள முடியும் என்ற சூழ்நிலை வரும் என்று சொன்னால் சிறையினுடைய ஒரு மகத்தான நோக்கத்தையே அது கெடுத்து விடுகிறது. எனக்கு முன்னால் பேசிய மாண்புமிகு உறுப்பினர் இந்து தீவிரவாதம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். உண்மையிலேயே கொலையாளி, சட்டத்திற்கு புறம்பாக நடக்கக்கூடியவர் அனைத்து சமயங்களிலும் இருந்திருந்தாலும் கூட மத ரீதியாக இது போன்ற தவறுகள் எப்படி வருகின்றன என்ற முறையில் ஒவ்வொரு சம்பவத்தையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்து என்ற சொல் என்னை பொறுத்த மட்டும் வழிபாட்டு ரீதியாக வந்த ஒரு சொல் அல்ல. ஏன்னாக்கா பௌத்தம் சமணம் இதெல்லாம் இருக்குது, அதனால் எந்த கடவுளாலும் வழிபடலாம், அதனால் வந்து ஒரு வழிபாட்டில் வந்த பேர் இந்துங்கிறது கிடையாது. அப்படி பார்த்தாலும் கூட இது போன்ற குறைகளை சிந்தித்து பார்த்தோம் என்றால் அனைத்து சமயங்களிலும் கூட இது போன்ற சமூக துரோகிகள் உண்டு. ஒரு ஆளை வெற்றி கொண்டு விட்டு எந்த சமயத்தினுடைய கொலையாளியாக இருந்தாலும் ஒரு கொலையை ஒரு தவறை செய்துவிட்டு நான் என்னுடைய சமயத்திற்காக செய்தேன் என்று கோஷம் போட்டு வருவது இதுவரையிலும் கிடையாது. எனவே சமய அடிப்படையில் சமயத்தை சொல்லி தவறு செய்கின்றவன் என்று அப்படின்னு சொல்லும்போது தடுக்கிறாப்புல. அப்புறம் எனவே நான் என்னுடைய சமயத்திற்காக செய்கின்றேன் என்று சொல்லி மற்ற சமயத்தை சேர்ந்தவர்கள் இதுவரை எந்த சமயத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட என்னுடைய சமயத்திற்காக நான் செய்கிறேன், மதத்திற்காக செய்கிறேன், இது என்னுடைய புனிதம் என்று சொல்லி இது போன்ற தவறை செய்யக்கூடிய நிலை வேறு எங்கும் கண்டதில்லை. எனவே தமிழக அரசு சமய ரீதியாக நடக்கக்கூடாது. மற்றபடி தவறுகள் 1000 நடக்கின்றன. அவற்றை கட்டுப்படுத்த அரசு அனைத்து துறைகளிலும் முயற்சிக்கின்றன. ஆனாலும் கூட சமயத்தை சொல்லி சமயத்திற்காக நான் செய்கின்றேன் என்று சொல்கின்றார்கள் என்று சொன்னால் சமயத்தினுடைய தூண்டுதல் பின்னால் இருக்கின்றதா? எங்கே வந்து நின்னாப்பில் பார்த்தீங்களா? அதுக்காக தான் முழுசாக படித்தேன். அப்போ இதுக்கு பின்னாடி முஸ்லீம் என்கிற மதமே இதுக்கு பின்னாடி இருக்கா அப்படின்னு கொண்டாந்து நிப்பாட்டுறாப்புல. சமயத் தலைவர் பின்னால் இருக்கின்றாரா? அப்போ இந்த மதத்தில் உள்ள குருமார்கள் இதுக்கு பின்னால் இருக்கிறாங்களா?
இதை ஒரு நியாயமாக கருதக்கூடிய வகையில் பயங்கரவாதத்தை ஊக்கப்படுத்துகிறார்களா? அப்போ இந்த இஸ்லாம் என்கிற மதமே பயங்கரவாதத்தை ஊக்கப்படுத்துகிறதா என்பதெல்லாம் கண்டறிய வேண்டும். எனவே சமயத்தின் அடிப்படையில் உள்ள பிரச்சனையை போக்குவதற்கு இதுதான் அடிப்படையாக அமையும் அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ இந்த வேலாயுதத்தையே முழுசாக படிச்சுன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும். கட் பண்ணி பேசினா உங்களுக்கு புரியாது. எங்கே ஆரம்பித்து எல்லா மதத்துலையும் நடக்கிறது தான், எல்லா இதுலேயும் நடக்கிறது தாங்க, அது மதத்தின் பேரை சொல்லி இதே தனிப்பட்ட முறையில் கொலையை போட்டு மதத்து மேலே தூக்கி போட்டுருவாங்க, அதெல்லாம் நம்ம மதம் எடுத்துக்க முடியாதுன்னு ஆரம்பித்தவன் எங்கே நான் நிப்பாட்டு நடக்கா. எனவே இந்த கைதானவங்க மதத்தின் பேரை சொல்லி கைதாக இருப்பதாக நீங்கள் சொல்வதை கண்டு நாங்கள் அறிகிறோம், செய்திகளை கண்டு. அப்போ இவர்களுக்கு பின்னாடி இந்த பயங்கரவாத தீவிரவாத செயல்களை செய்வதற்கு பின்னாடி இந்த மதமே துணை நிற்கிறதா? இந்த மத குருமார்களே இதை தூண்டி விடுகிறார்களா? இந்த ஒட்டுமொத்த மதமே இதற்கு பின்னாடி இருந்து ஊக்கப்படுத்துகிறதா இந்த பயங்கரவாத செயலை, தீவிரவாத செயலை அப்படிங்கிறத கண்டறிய வேண்டும் அப்படின்னு கொண்டா நிப்பாட்டுறாப்புல. அப்போ அதுக்கு தான் அடுத்ததாக நமது ஐயா கலைஞர் அவர்கள் இதுக்கு உடனடியாக பதில் சொல்கிறாரு. தலைவர் அவர்களே, சமயத்தின் பின்னணி எதிலும் இருக்கக்கூடாது, அதாவது மதத்தின் பின்னணி இருக்கக்கூடாது என்பது மாண்புமிகு உறுப்பினர் வேலாயுதம் அவர்களுடைய வாதம். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது எந்த பின்னணியிலே இடிக்கப்பட்டது? மேசையை தட்டும் ஒளி அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ மதத்தின் பேரை சொல்லி எதுவும் நடக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா மிஸ்டர் வேலாயுதம்? இது வேலாயுதம் தானே சொன்னார்? ஆமாம், நான் துணைக்கால் போட்டு என் மைண்டில் வந்துருச்சு. அதனால் அப்படி சொல்கிறீங்களே மிஸ்டர் வேலாயுதம், பாபர் மசூதியை இடிக்கப்பட்டுச்சு, எதன் பெயரை கொண்டு பாபர் மசூதி இடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு கலைஞர் அந்த சபையில் கேட்டிருக்கிறார் அன்னைக்கு. இப்படி கேட்ட திமுக தான் நம்ம வேலூர் இப்ராஹிம், யார் முஸ்தபா என்கிற வேலூர் இப்ராஹிமும், அப்புறம் நம்ம தாஹிரா என்கிற வேலூர் இப்ராஹிம்மியும் என்ன சொல்கிறாங்கன்னா, பாருங்கள் திமுக இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள் என்று சொல்லிவிட்டது, நான்லாம் ஒரு இஸ்லாமிய சமூகத்திலேருந்து ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கு முதன்முறையாக ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கொடுத்த எங்கள் தலைவர் பயங்கரமான முன்னுதாரணம், அவர் ஒரு செவுரு, அவர் ஒரு கவரு, அவர் ஒரு பவரு, உள்ளே வந்தா பவரு அப்படின்லாம் பேசுகிறீங்களே, இதே மாதிரி என்னைக்காவது குறுக்கிட்டு கலைஞர் போன்று என்னைக்காவது பேசியிருக்கிறாப்ல விஜய்? இப்போ இப்படி பேசும் பொழுது கலைஞர் அவர்கள் குறுக்கிட்டு கேட்டிருக்கிறாரு. அப்போ அடுத்து வேலாயுதம், வேலாயுதம் துணைக்கால் போட்டு நமக்கு வருது. வேலாயுதம் சொல்கிறாப்புல, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பாபர் மசூதி இடித்த பிரச்சனையிலே கூட அந்த சந்தர்ப்பத்தில் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டித்தார்கள். அனைவரும் கண்டிக்கிறா, நீ கண்டிச்சியா, உன் கட்சி கண்டிச்சிருப்பாங்க, செஞ்சதே வேணுங்க தானே, செஞ்சுட்டு நாங்கள் கண்டிச்சிட்டோம், பார்த்தீங்களா நாங்கள் கண்டிச்சிட்டோம் அப்படின்னு அனைத்து கட்சிகளும் கண்டித்தார்கள். உண்மையிலேயே பிஜேபி உட்பட கண்டித்தது அப்படின்னு பேசும்பொழுது பிராக்கெட்டில் அவை முழுக்க சிரிப்புன்னு போட்டிருக்காங்க. அப்படி இருந்தாலும் சொல்லும் பொழுது அவை முழுக்க சிரிச்சிருக்காங்க. அப்போ எல்லாருக்குமே தெரியும், ஏண்டா நீங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு அன்னைக்கு பிஜேபியும் கண்டிச்சதுன்னு எப்படா வெக்கமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற ஏண்டா? இல்லை வேலாயுதம் ஒரு பேர். உண்மையிலேயே என்னுடைய வாதம் என்ன என்று சொன்னால், அது ஒரு மசூதி அல்ல. எந்த ஒரு இஸ்லாமிய சகோதரரும் அங்கே சென்று தொழுகை நடத்தியதை நான் பார்த்ததே கிடையாது. அப்படிங்கும்போது தான் பேரவைத் தலைவர் குறிக்கிறாப்புல, நான் அனுமதி கொடுக்கவில்லை, நீங்கள் உட்காருங்கள், அதாவது 3 உட்காருப்பா, வேலாயுதம் துணைக்கால் போட வச்சுறாதான் உட்காருங்கிறாப்புல. அப்புறம் வேலாயுதம் எந்திரிக்கிறாப்புல, இன்னொன்று, அது பாபர் காலத்தில் பாபர் இந்த நாட்டை அடிமைப்படுத்தி ஆண்ட பொழுது ராமர் ஆலயத்தை இடித்துவிட்டு அங்கு ஒரு கட்டடத்தை கட்டினார், நான் இந்த நாட்டை அடிமைப்படுத்தி ஆண்டேன் என்பதற்காக நினைவு சின்னமாக கட்டினார், அது ஒரு தொழுகை மசூதி அல்ல என்று பல சமய பெரியவர்கள் கூட பேசியிருக்கிறார்கள். அதை மசூதி என்று சொன்னால் அதனுடைய 2 பக்கத்திலேயும் மினார் இருக்க வேண்டும் அப்படிங்கிற பொழுது குறிக்கிறாப்புல பேரவைத் தலைவர். திரும்ப அவர் சொல்கிறாப்புல, ஒரு சிலர் தான் தொழுகை நடத்திய இடம் என்று சொல்கிறார்கள். உண்மையிலேயே அது ஒரு பாழடைந்த பாபர் கட்டிய ஒரு கட்டடம். கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அங்கு ராமர் விக்கிரகம் வைக்கப்பட்டிருக்கிறது சொன்னோனையே கலைஞர் எஞ்சிட்டாப்ல. பேரவைத் தலைவர்களே, பாபர் எழுப்பிய அந்த மண்டபம் பாழடைந்து கிடக்கிறது. அங்கே புதர்களும் மண்டி கிடக்கின்றன, பாம்புகளும் தேள்களும் ஊர்கின்றன. அதனால் மக்களுக்கு அபாயம் என்ற கருத்திலா அந்த இடம் இடிக்கப்பட்டது? இல்லை, இது முஸ்லிம்களுடைய புனித இடமாக கருதப்படுகிறது, இஸ்லாமியர்களுடைய பேரரசாக விளங்கிய பாபரால் கட்டப்பட்டது என்பதற்காக, அந்த காரணத்திற்காக இடிக்கப்பட்டதே அல்லாமல் அது பாழடைந்த கட்டிடம் என்பதற்காக இடிக்கப்படவில்லை. பாழடைந்த கட்டிடம் என்பதற்காக இடிக்கப்பட்டால் இப்போதுள்ள பாரதிய ஜனதாவின் ஆட்சி அதை புதிய கட்டடமாக கட்டித்தரலாமே, ஏன் இன்னும் அதற்கான முயற்சிகள் தொடங்கவில்லை அப்படின்னு
செருப்பை கிளட்டாமலே சும்மா பலார் 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 பலார்னு கன்னத்தில் போட்டிருக்காப்புல. இப்படியாப்பட்ட வாதத்தை சட்டமன்றத்தில் வச்ச இந்த திமுக தான் எங்களை பாருங்கள் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள் என்று சொல்லிவிட்டது, தீவிரவாதி என்று சொல்லிவிட்டது. அதுலேயும் முஸ்தபா ஐயோ கண்ணி தண்ணி பொல 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 ஊற்றிருச்சுங்க. பாபர் மசூதி இடிக்கப்பட்டப்போ கூட முஸ்தபாங்களில் தண்ணி வந்திருக்காது. எஃப்சிஆர்ஏ கொண்டு வரப்போ கூட அவருடைய கண்ணில் தண்ணி வந்திருக்கிறாரு. சிஏஎன்ஆர்சி வரப்போ கூட அவருடைய கண்ணில் தண்ணி வந்திருக்கிறாரு. திருப்பரங்குன்றம் மேட்ரு அதை அப்போ கூட முஸ்தபா கண்ணில் தண்ணி வந்திருக்காது, வாய்ப்பே கிடையாது. ஆனால் பாருங்கள், இதை ஆதாரத்தை இதை படித்தோடனே அவருக்கு பொல 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 பொலன்னு ஊற்றிருச்சு கண்ணில் தண்ணி. அடுத்த வேளாண் சொல்கிறாப்புல, மாண்பு தலைவர் இல்லையா அவனுக்கு குறிக்கிறாப்புல. அப்புறம் திரும்ப வேளாண் வர்றாப்புல, திரு சுப்ராயன் பேசவில்லை என்றால் நான் பேச வேண்டிய அவசியமே வந்திருக்காது. அவர் பேசியதினாலே தான் நான் சொன்னேன். எனவே அது ஒரு பாழடைந்த கட்டிடம். அனைத்து அரசியல் தலைவர்களும் அதை ஒரு மசூதியாக சித்தரித்து விட்டார்கள். எனவே இந்த பிரச்சனை மதக்கலவரம் வருவதற்கு ஒரு காரணம். பாழடைந்த கட்டடத்தை மசூதியை உடைத்து விட்டார்கள் என்ற ஒரு பொய்யான வாதத்தையும் அனைத்து அரசியல் கட்சிகளும் சேர்ந்து கொக்கரிக்கின்றன. இதன் காரணத்தினாலேயே இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்புறம் வேலாயுதம் திரும்பவும் சொல்கிறாப்புல, சிறையினுடைய புனிதம் கட்டுப்பாடு தமிழக அரசினுடைய கௌரவ ஆகியவற்றை காப்பாற்றுற வகையில் நல்ல சூழ்நிலை மீண்டும் சிறைக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாப்புல. அடுத்து நிறைய பேர் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அழகிரி இருக்கார் பாருங்க, அன்றைய தமிழ் மாநில காங்கிரஸில் இருந்தாப்புல, சட்டமன்ற உறுப்பினராக உள்ளே இருந்தாப்புல. அழகிரி டக்குன்னு எழுந்துச்சு, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பாயிண்ட் ஆஃப் ஆர்டரில் ஒன்று சொல்லணும். பாபர் மசூதி பாபரால் கட்டப்பட்டது அல்ல, பாபரின் படை தளபதியால் பாபரின் பெயரில் கட்டப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே துரைமுருகன் எந்திரிக்கிறாப்புல. இப்படியே போனாங்க, அப்புறம் கடைசியில் கொத்தனார் தான் கட்டினா முடிப்பாங்க, பேசிட்டாக்குன்னு முடிச்சு விடுங்க அப்படின்னு சொன்னோடனே சிரிப்பலை அப்படின்னு ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்க. அப்போ இவ்வளவு டிஸ்கஷன் அதுக்குள்ளே போயிருக்கு. இந்த டிஸ்கஷன்லாம் திமுக என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்கு, கலைஞர் என்ன ஸ்டாண்ட் எடுத்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக, ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் இஸ்லாமியர்கள் என்பதற்காகவே நிற்கலை, இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், அதனால அந்த பக்கம் நிற்கிறோம். கிறிஸ்டின்ஸ் பாதிக்கப்பட்டால் கிறிஸ்டின்ஸ் பக்கம் நிற்க போகிறோம், ஹிந்துக்கள் பாதிக்கப்பட்டால் ஹிந்துக்கள் பக்கம் நிற்க போகிறோம், ஒரு ஷெட்யூல் காஸ்ட் உள்ளவங்க பாதிக்கப்பட்டால் அவங்க பக்கம் நிற்க போகிறோம், ஒரு பேக்வேர்டு கம்யூனிட்டிக்கு பாதிக்கப்பட்டால் அவங்க பக்கம் நிற்க போகிறோம், எம்பிசி பாதிக்கப்பட்டால் அந்த பக்கம் நிற்க போகிறோம். ஏன் ஒரு விஷயத்தில் பாப்பா பாதிக்கப்பட்டால் பாப்பா பக்கத்தில் நிற்க போகிறோம், ஏன்னா அவன் பாதிக்கப்படுறான். இவ்வளோ தான் நம்மளோட ஸ்டாண்டு. அதே அந்த லிங்கில் பார்த்தீங்கன்னா 200 சரியாக 200வது பக்கம் ஆல்ரெடி அருண் அவர்கள் இதுக்கு முன்னாடியே அந்த அதிகாரிகள் எழுதி கொடுத்தது எல்லாம் விசாரிச்சுட்டு அவர் அதை வாசிக்கிறாரு. அதை வாசிக்கும் பொழுது தான் அந்த இஸ்லாமிய தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்கிற பதத்தை பயன்படுத்தி விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பதத்தை ஏன் பயன்படுத்தினார் அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் அதுக்குள்ளே இருக்குது பாருங்கள். அதில் கரெக்டாக 200வது பக்கம் 4வது பேராகிராஃபில் அதை சொல்கிறாரு. அரசு முஸ்லிம் தீவிரவாதிகளுக்கு சாதகமாக நடந்து கொள்கிறது என்று ஒரு சாராரும், அவர்களை கொடுமைப்படுத்துகிறது என்று ஒரு சாராரும் அரசு மீது குற்றம் சாட்டுவது ஆதாரமற்றது. அப்போ என்னென்னா பிஜேபி இன்னும் சில பேர் சேர்ந்துக்கிட்டு, அதாவது அங்கே கைதாகி இருக்கிற முஸ்லீம் தீவிரவாதிகள் என்று சொல்லப்படுகிற அவர்களுக்கு இந்த திமுக அரசு, ஆளும் அரசு சாதகமாக இருக்குது. திமுக வந்ததுக்கு பிறகு தான் இந்த இஸ்லாமியர்களை கட்டவிழ்த்து விட்டாங்க, அவங்களுடைய பயங்கரவாத செயல்கள் அப்படிங்கிறது கட்டவிழ்த்து விடப்பட்டுருச்சு அப்படின்னு ஒரு நேரட்டிவை தமிழ்நாட்டுக்குள்ளே செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இப்படியாக ஒரு சாரார் முஸ்லீம் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக அரசாங்கம் இருக்குது அப்படின்னு ஒரு சாரார் குற்றம் சாட்டுக்கிறாங்க. அப்போ அவங்க சொன்ன வேர்டை கோட் பண்ணி காமிக்கிறார். இன்னும் ஒரு சாரார் அவங்களை அவங்களுக்கு பாதகமாக செயல்படுகிறது அப்படின்னு ஒரு சாரார் சொல்கிறாங்க. அப்படி இல்லாத ஆதாரமற்றது, ஏற்றுக்கொள்ள முடியாதது, ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. தீவிரவாதிகளுக்கு நாங்கள் சலுகை காட்ட விரும்பவும் இல்லை, அவர்களை கொடுமைப்படுத்த விரும்பவும் இல்லை. மனித உரிமையை மதித்து சிறையில் சட்டப்படி நாங்கள் நடத்தி வருகிறோம். சிறையில் எந்த விதமான பதட்ட நிலையும் இல்லை. அமைதி, ஒழுங்கு, கட்டுப்பாடு, விழிப்புணர்வோடு கட்டி காப்பாற்றப்படுகிறது. இதற்காக ஒரு தனி குழுவை அமைத்து சிறையை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை இந்நேரத்தில் நான் அடக்கத்தோடு தெரிவித்துக் கொண்டு அமர்கிறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ சம்பாஷணையில் ஏன் அந்த வார்த்தை இஸ்லாம் தீவிரவாதிகள், அதாவது முஸ்லீம் தீவிரவாதிகள்ன்ற வார்த்தை ஏன் பயன்படுத்துகிறாருன்னா, இதை தான் வெளியில் சொல்கிறாங்க. அப்போ இதில் இத்தனை பேர் இருக்காங்கன்னு நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்போ என்னை ஒரு திருடன்னு சொல்லிட்டுனாக்க என்னை எப்படி நான் திருடன்னு சொல்லலாம், திருடன் என்பவன் யார் என்றால் அப்படின்னு தான் நான் பேச முடியுமே தவிர, நான் திருடனுங்கிற வார்த்தையை சொல்லாமல் நான் பேச முடியாது. அப்போ திருடனுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினால பார்த்தீங்களா, மைனர் திருடனுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினா இவன் திருடன் அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்படி சொல்ல முடியாதுல்ல. இப்போ திமுகவை சேர்ந்த ஆலடி அருணா அவர்கள் மட்டும் இல்லை, அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் மட்டும் இல்லை, பேரவைத் தலைவர் இஸ்லாம் மதத்திற்கு யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காப்புல, இஸ்லாம் மதத்திற்கு யாரும் போகாதீங்கன்னு சொல்லியிருக்காப்புல. அந்த ஆதாரத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க.
அதுக்கு மேலே அப்துல் நாசர் பேசுகிறாரு, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களும் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ பேரவைத் தலைவர் வந்து நான் இந்த மதத்திற்கே போகக்கூடாது என்று சொல்கிறேன், இப்போ இந்த மார்க்கத்திற்கே போகக்கூடாது என்று சொல்கிறேன் அப்படின்னாக்கா அவைத்தலைவருக்கு இஸ்லாம் மதத்தின் மீது எவ்வளோ வெறுப்பு இருக்கும். ஏன்னா அப்துல் நாசர் பேச சேர்ந்திருக்கும் போது நான் இந்த மார்க்கத்திற்கே போடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. இப்போ நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படி தான் தெரியும். இதை தூக்கிட்டு போய் நாளைக்கு இந்த பிறகு நான் வந்து முஸ்தஃபாவுக்கும் தாகிராவுக்கும் நானே கண்டென்ட் தர்றேன், இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் இதை மட்டும் பிரிண்ட் அவுட் போட்டு போயிட்டு நீங்கள் அவைத்தலைவர்கிட்ட காமிங்க, அவர் என்ன செக் பண்ண போகிறாப்புல. ஏன்னாக்கா நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணது பாக்ஸ் போட்டு காமிச்ச மட்டும் பார்த்துருக்காப்புல போல. ஏன்னா இதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்குறாங்க. அப்போ நான் ஆதாரத்தை பார்த்துட்டேன், ஆதாரம் என்கிட்ட காமிச்சாரு, ஆதாரம் இருக்குது அப்படின்னு தலையாட்டுறாப்புல. ஜெயஸ்ரீ பிரபாகர் இப்படி தலையாட்டுறாப்புல. ஏங்க நீங்கள் இதெல்லாம் படித்தது இல்லையா? அன்றைக்கி சட்டமன்றத்தில் என்ன நடந்துச்சுங்கிறது உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் எத்தனை வருட காலமாக அரசியலில் இருக்கிறீங்க? அப்போ அத்தனை வருட காலமாக நீங்கள் அரசியலில் இருந்து நீங்கள் எதுவுமே படிக்கலையா? அப்போ எதையுமே நீங்கள் கவனிக்கலையா? பேப்பர் வாசிக்கிற பழக்கம் கூட கிடையாதா? அல்லது அன்றைக்கி என்ன நடந்துச்சு சட்டமன்றத்தில் அப்படின்ற தகவல் கூட உங்களுக்கு தெரியாதா? இப்போ பேசி அடுத்த 15 நிமிஷத்தில் நான் டேட்டாவை எடுத்துட்டேன். இப்போ நீங்கள் அந்த காலத்தில் நீங்கள் அரசியல் இருக்கீங்க, என்ன நடந்துச்சு ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது இப்போ மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி நாம் தமிழர் இருக்கும் பொழுது நாம் தமிழர் இதே பேப்பரை தூக்கிட்டு வருவாங்க. ஒரு கெண்டை குஞ்சு ஒருத்தன் கொண்டப்பான், அதில் அந்த கெண்டை குஞ்சு தூக்கிட்டு வந்து இவர் நம்ம ஹாஜாக்கனி கூட அன்றைக்கி இருந்தார். ஹாஜாக்கனி, அப்புறம் நம்ம தமிழன் பிரசன்னா இருந்தார். தந்தியில் உள்ள ஏதோ ஒரு மக்கள் மன்றமோ மன்னாட்டி மன்றமோ அதில் உட்காந்து பேசும் பொழுது இதை அப்படியே பேசினான். இன்றைக்கி முஸ்தஃபாவும் தாகிராவும் என்ன பேசுனாங்களோ அது அப்படியே முன்னாடி நாம் தமிழர் கட்சி பேசுனது. அதனால தான் சொல்கிறேன், நாம் தமிழர் கட்சியும் இவங்களோட பி டீம் தான். நீங்கள் ஏதோ எதிர்த்து பேசுகிறாங்க டிவிக்காக, சாட்டை திரும்ப பயங்கரமாக ரோஸ்ட்டு போடுறாப்புல பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீ கட் பண்ணி போட்டுட்ருக்கீங்க. என்டிகே என்பது டிவிக்கேனுடைய பி டீமு. எப்படிங்க இவ்வளோ அடித்து பேசுகிறான் சாட்டை துறைமுருகன், இப்படி பயங்கரமாக இதிலெல்லாம் பொதுமன்றங்களில் பேசுகிறாப்புல இடும்போனாங்கிறது அவங்கள போய் நீங்கள் எப்படிங்க எதிரின்னு பி டீம்னு சொல்லுவீங்க? இப்போ உங்களுக்கு புரியாது, இப்போ உங்களுக்கு புரியவே. என்னக்கா போன எலெக்ஷன் அப்போ டிவிக்கே பயங்கரமான ஒரு ஆப்பனண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் நான் அடிக்கும் பொழுது எனக்கு எதிராக எழுதினவங்க தான் நீங்கள்லாம். இங்கே இதில் உட்காந்துக்கிட்டு ட்விட்டரில் உட்காந்துக்கிட்டு நாங்கள் கருத்தரங்கம் போட்டு கூட்டம் போட்டு விஜய்க்கு எதிராக பேசிக்கிட்டு மக்கள்கிட்ட பரப்புரை செய்யும் பொழுது எப்போ விஜய் வந்த பொழுதே வந்து கொஞ்ச நாளே நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். அப்போ சில ஐடிக்கள், முக்கியமான ஐடிக்கள் அப்படிங்கிற பேரில் இயங்குறவங்க, அந்த ஐடியில் உள்ளவங்கலாம் பெரிய பெரிய நபர்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ இவங்க வந்து தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க விஜய்க்கு எதிராக. அவன் ஒரு ஆளே கிடையாது, அவன் ஒரு தேளே கிடையாது, இவனை வந்து தேவையில்லாமல் ஒரு நெகட்டிவ் ப்ரமோஷன் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க, நேரேட்டிவை மாற்றுறாங்க இவங்க அப்படின்னு பேசுனாங்க. அதனால் இன்றைக்கி உங்களுக்கு புரியாது நான் பேசுகிறது, போக போக உங்களுக்கு புரியும். அன்னைக்கு அவங்க என்னத்தை கக்கி வச்சாங்களோ அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி சட்டமன்றத்தில் இவங்க கக்கி வச்சுருக்காங்க, தாகிராவும் முஸ்தஃபாவும். இந்த இவங்களுடைய கண்டென்ட்டு, இவங்களோட ஸ்கிரிப்ட் டூல் கிட் என்னன்னாக்கா, இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு யார் டூல் கிட், இப்போ இவங்களுக்கு யார் டூல் கிட் அனுப்புகிறாங்களோ அவங்க தான் இதற்கு முன்னாடி அந்த கெண்டை குஞ்சுக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் டூல் கிட் அனுப்புனது. இப்போ அதை கொஞ்சம் நகர்த்தி வச்சு நீ அடிடான்னு சொல்லி விட்டுட்டு அந்த கண்டென்ட் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி இவங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதனால் அது ஏதோ புதுசாக தூக்கிட்டு வந்தது இல்லை, இதுக்கு முன்னாடி மேடை இல்லை, அவங்க கக்கிட்டு இருந்தது தான் அது. அப்போ இப்படி பேசுனது பாருங்க, மார்க்கத்துக்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தனியாக கட் பண்ணிங்கன்னா பாருங்கள், முஸ்லீமுக்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறாப்புல இவருன்னு சொல்லியும். அப்போ முழுசாக படிக்கிறேன் பாருங்கள். நான் இந்த அதாவது அப்துல் நாசர் பேச எழுந்திருக்கிறாரு, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அப்படின்னு, நான் இந்த மார்க்கத்துக்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறேன். அடுத்தது பாருங்கள், யாராக இருந்தாலும் சரி நான் கூடாது என்று சொல்கிறேன். நீங்கள் பேசிக்கொண்டே இருந்தால் என்ன அர்த்தம்? முதலிலே நீங்கள் சிறப்பு கவன ஈர்ப்பு அறிவிப்பு கொடுத்தவர் இல்லை, அப்போ நீங்கள் அறிவிப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்கிறேன். என்னென்னா இந்த மார்க்கத்துக்கே போகாதுன்னா, மார்க்கம்னா பெரும்பாலும் இஸ்லாமிய மதத்தில் உள்ளவங்க தான் மதத்துக்கு பதிலாக மார்க்கம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. கிறிஸ்தவத்தில் மார்க்கம்ன்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க பெரிதும், இந்து மதத்துலேயும் மார்க்கம்ன்ற வார்த்தையை பெரிதும் பயன்படுத்த மாட்டாங்க. இஸ்லாம் மதத்தில் தான் மார்க்கம் என்ற வார்த்தையை மதத்துக்கு பதிலாக பயன்படுத்துவாங்க. அப்போ இதை கட் பண்ணி கொண்டு போய் போட்டோம்னாக்கா, அப்துல் நாசர் பேசும்போது குறுக்கிட்டு நீ இந்த மார்க்கத்துக்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னாக்கா, பாருங்கள் முஸ்லீமுக்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு நாளைக்கு சூப்பர் கண்டென்ட்டு இதை நேரம் என்டிகே லைனில் இருந்தாக்கா அந்த கண்டை கொஞ்சம் போய் பேசியிருக்கோம். பரவாயில்ல முஸ்தஃபா தாகிரா இதை பிடிச்சி நாளைக்கு வந்து நீங்கள் பேசுவீங்க. அப்போ மார்க்கம்னாக்கா அந்த பக்கத்துக்கே போகாதுன்னு அர்த்தம். மார்க்கம்னாக்கா வழி. நீங்கள் முன்னாடி நீங்கள் பத்திரிகையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா போடுவாங்க, முன்னாடிலாம் போடுவாங்க மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ரூட்டு, அதான் பஸ் மார்க்கம் அப்படின்னு போடுவாங்க. ஆனால் பஸ் ரூட்டுன்னு அர்த்தம். மார்க்கம்னாக்கா மதம் அப்படின்னு கிடையாது, அது ஒரு வழி. அப்போ நீங்கள் தனியாக பிரித்து படிச்சிங்கனாக்கா முஸ்லீம் மதத்துக்கே வராத அப்படின்னு தான் சொல்கிறோம் அப்படின்னு புரியும். ஏன்னாக்கா கடைசியாக அந்த கவன ஈர்ப்பு எப்படி முடியுதுன்னா, பேரவைத் தலைவர் என்ன சொல்லி முடிக்கிறார் பாருங்கள், எல்லாம் தீவிரவாதம் தான், எல்லாமே தீவிரவாதம் தான், உட்காருங்க, இந்துக்களுக்கும் அப்படி தான், உங்கள் மதத்திற்கு மட்டும் அல்ல. திரு அப்துல் நாசர் சொன்னது அவை குறிப்பிலே ஏறாது, இந்த பிரச்சனை முடிந்தது. அப்போ அப்துல் நாசர்
ஏதோ பேசியிருக்காரு. அது அவை குறிப்பில் தூக்கிட்டு ஏங்க எல்லாமே தீவிரவாதம் தாங்க. இப்போ முஸ்லீம் மதத்திலிருந்து ஒருத்தர் தீவிரவாத செய்கிறாரு அப்படின்னாக்கா அதுவும் தீவிரவாதம் தான். இந்து மதத்தில் உள்ளவர் தீவிரவாதம் செய்கிறார் அப்படின்னாக்கா அதுவும் தீவிரவாதம் தான். கிறிஸ்தவ மதத்தில் உள்ளவர் தீவிரவாத செயலை செய்கிறார் அப்படின்னாக்கா அதுவும் தீவிரவாதம் தான். அதனால் குறிப்பிட்ட மதத்தில் பிறந்துட்டார் அப்படிங்கிறதுனாலேயே அவர் செய்கிற எல்லா செயல்களும் தீவிரவாத செயல்கள் அப்படின்னு கிடையாது. அவர் தீவிரவாதி அர்த்தம் கிடையாது. அவன் எந்த மதத்தில் வேணாலும் இருப்பான், எந்த சாதியில் வேணாலும் பிறப்பான், எந்த மொழியை பேசுகிறவராக வேண்டுமானாலும் இருப்பான் அப்படிங்கிறதான் சொல்லி முடிக்கிறாப்புல. இப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கான்வர்சேஷனை இவங்க என்னவோ மடைமாற்ற பார்க்குறாங்கன்னாக்க இவங்க ரெண்டு பேரும் ஐயோ திமுகவை வந்து பாருங்கள் முஸ்லீம் தீவிரவாதின்னு சொல்லிட்டாங்க, முஸ்லீம் தீவிரவாதின்னு சொல்லிட்டாங்க, அந்த வார்த்தையை மட்டும் கட் பண்ணி கொண்டு வந்து பேசுகிறாப்புல. இது அவைத்தலைவர் ஏன் முழுசாக படிக்காமல் ஆமாம் ஆதாரத்தை பாட்டு நீ தலையாட்டுறாப்புல. அவர் என்னன்னாக்கா ஒன் சைட் அம்பேர் தான், அவர் ஒன் சைட் அம்பேர் தான் பேரத்தில் பண்ணுறாப்புல. அது தெரியாமல் நேக்காக உருட்டிட்டு இருக்காப்புல. அப்போ இன்றைக்கி வந்து நீலிக்கண்ணீர் வடிக்கிற முஸ்தஃபாவையும் தாகிராவும் பார்த்து கேட்குறேன், எஃப்சிஆர்ஏன்னு ஒரு சட்டம் வருதுல்ல, அது எதாவது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் எதிரான சட்டம் இல்லை. எஃப்சிஆர்ஏ வந்தாக்கா இங்கே உள்ள பல இஸ்லாமிய அமைப்புகள் தான் முதல்ல நாட்டுடைமையாக்கப்படும். நாட்டுடைமையானாக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட் வசம் எடுத்துகிட்டு போடுவான். அப்புறம் கிறிஸ்தவ மதங்களுக்கான அந்த லாபியெல்லாம் டோட்டலாக காலியாகிடும். அவங்களுடைய அறக்கட்டளைகள் முழுக்க யூனியன் கவர்மெண்ட்டை தூக்கிட்டு போடுவான். அப்போ எஃப்சிஆர்ஏ வரும்பொழுது கண்ணீர் வடிக்காத நமது முஸ்தஃபாவும் தாகிராவும் திருப்பரங்குன்றத்தில் அவ்வளோ பெரிய இஷ்யூ நடக்கும் பொழுது இவங்க கட்சி சார்பாக நாஞ்சல் சம்பத் சொன்னது அதில் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. பேசணும்னாக்கா ஒரு தரப்புக்கு நம்ம எதிராடுவோம்ல. அப்போ நீங்கள் இங்கே பாதிக்கப்படுற முஸ்லீம் பக்கம் நின்று குரல் கொடுத்தீங்கன்னாக்கா ஹிந்துக்கள் பக்கம்னு சொல்லக்கூடாது, ஆர்எஸ்எஸ் பிஜேபியின் பக்கம் வீக் ஆகிடுவோம்ல. இப்போ அவங்க நம்ம எதிராடுவோம்ல. அதனால் நான் குரல் கொடுக்கலன்னு சொன்ன நாஞ்சல் சம்பத் அப்போ பொங்காத நீலிக்கண்ணீர் வடிக்காத நம்ம முஸ்தஃபாவும் தாகிராவும் திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் என்கிற மத நல்லிணக்கத்தை போதிக்கிற ஒரு ஆவணப்படம் திரையிடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது திமுக பிரிவில் திரையிட்டாங்க. இப்போ தாவேகா பிரிவில் வந்தோடனே போலீஸை வச்சு அடக்குமுறை செஞ்சு அந்த படத்தை நீங்கள் எங்கேயும் திரையிடக்கூடாதுன்னு அவங்க அதை ஒடுக்கும் பொழுது அப்போ நீலிக்கண்ணீர் வடிக்காத தாகிராவும் முஸ்தஃபாவும் தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக தாக்குதல் நடக்கும் பொழுது அதில் வந்து அதாவது பிஜேபி தாக்கும் பொழுது அல்ல தமிழ்நாட்டுக்குள்ளே இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஏதாவது வரும் பொழுது அப்போ வந்து நீலிக்கண்ணீர் வடிக்காத அதற்காக குரல் கொடுக்காத தாகிராவும் நம்ம முஸ்தஃபாவும் திடீர்னு வந்து பாருங்க திமுக அப்படி பேசிருச்சு, பாருங்க திமுக அப்படி பேசிருச்சு. திமுக இஸ்லாமியர்களுக்கான உள் இடஒதுக்கீடு 3.5 கொண்டு வந்தது திமுக. இஸ்லாமியர்களுடைய சிறை கைதிகள் அவங்கள வெளியிட விட்டது திமுக. இதே மாதிரி பல விஷயம் சொல்லிகிட்டே போகலாம். ஏன் அப்போதைக்கு நம்மளுடைய இவங்க தமுமுக ஐயா ஜவாஹிருல்லாவுடைய அமைப்பை தடை செய்யணுங்கிற ஃபைலு ஐயா கலைஞருடைய டேபிளுக்கு கொண்டு போய் வைக்கிறாங்க அதிகாரிகள். ஆனால் ஐயா கலைஞர் அவர்கள் தமுமுகவை தடை செய்யக்கூடாது, தடை செய்ய முடியாது, அவர்கள் ஒரு ஜனநாயக அமைப்பு என்று சொல்லி அதுக்கப்புறம் அந்த அமைப்புக்கு தன்னுடைய சொந்த காசுலனாக்கா அவர் சம்பாதிச்ச தன்னுடைய காசுலேருந்து எடுத்து 2 ஆம்புலன்ஸ் வாங்கி தமுமுகவுக்கு கொடுத்தாரு. அப்போ 2 ஆம்புலன்ஸும் ஏதாவது சின்ன வண்டி கிடையாது. அப்போ நார்மலாக அந்த ஆம்னி இருக்கும்ல அதை விட பெரிய வண்டியாக 2 வண்டி தன்னோட சொந்த காசுலேருந்து அந்த அமைப்புக்கு வாங்கி கொடுத்தாரு. ஏன் வாங்கி கொடுக்குறாருனாக்கா பாருங்கள் நான் ஒரு சிஎம், நானே இந்த அமைப்புக்கு வாங்கி கொடுத்து நான் அசோசியேட் ஆகிறேன் அப்படின்னாக்க இந்த அமைப்பை வந்து ஜனநாயக அமைப்பு அப்படின்னு மக்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக செஞ்ச செயல் இது. இதே மாதிரி இஸ்லாமியர்களுக்காக திமுக செஞ்சதை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம், அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆனால் இன்னைக்கு வந்திருக்கிற இந்த 2 வேலூர் இப்ராஹிம்களும் என்ன சொல்கிறாங்கன்னா பாருங்க திமுக இஸ்லாமியர்களை வந்து தீவிரவாதிகள் சொல்லிருச்சு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பேச வேண்டிய முக்கியமான விஷயங்களை மடைமாற்றி விட்டு போயிட்டாங்க. எனவே இந்த ஆதாரங்கள்லாம் உங்களுக்கு தேவை இல்லை நீங்கள் படிக்கணும் இதை அப்படின்னாக்கா அந்த பக்கங்கள் முன்னாடி சொல்லியிருக்கேன். தேவைன்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் எக்ஸாக்ட் லிங்க்கை போகிறேன், கிளிக் பண்ணிங்கனாக்கா பிடிஎஃப் வந்து விழுந்துடும். நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்களே படிச்சுக்கலாம் நான் சொன்னது பொய்யா தவறான்னு.